ஸோ அருணாச்சல பிரதேச மாநிலத்தில தான் சியாங் திட்டத்த வந்து தொடங்க போறாங்க. ஸோ சியாங் திட்டம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருணாச்சல பிரதேச மாநிலத்தில தொடங்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ எதுக்காகன்னா, இப்போ நம்ம ரீசென்ட்டா லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். சீனா பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா நதியில வந்து மிகப்பெரிய அணைய வந்து கட்டப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது சீனா பார்த்தீங்கன்னா, திபெத்ல பாயக்கூடிய பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே 1 டிரில்லியன் யுவான் அதாவது இந்திய மதிப்புல சுமார் 11,00,000 கோடி மதிப்பீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அணைய உலகின் மிகப்பெரிய அணைய வந்து கட்டப்போது. ஸோ இந்த அணை கட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டுறாங்க. அந்த அணையோடைய நீர்மட்ட அளவு உயரும்போது, அதோடைய கொள்ளளவு உயரும்போது பார்த்தீங்கன்னா, அவசர காலங்கள்ல அணைய வந்து ஓப்பன் பண்ணிவிடும் சீனா. ஸோ அந்த ஓப்பன் பண்ற டைம்ல பார்த்தீங்கன்னா, பெருமளவிலான நீர் வெளியேற்றப்பட்டு, நம்ம இந்தியாவோட எல்லை பகுதியில இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்து பாதிப்படையும். ஸோ முக்கியமா இந்த பிரம்மபுத்திரா நதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இமயமலை பகுதிகள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளத்தாக்குல வளஞ்சு அருணாச்சல பிரதேச மாநிலத்தில நுழையுது. அதுக்கப்புறமா அந்தன் வழியா சென்று வங்கதேச நாட்டுக்குள்ள போகுது. ஸோ இப்படி போகும்போது இந்த பள்ளத்தாக்கு இருக்குல்ல, மிகப்பெரிய பள்ளத்தாக்கு, அங்கே தான் வந்து இந்த உலகின் மிகப்பெரிய அணைய கட்டப் போறாங்க. ஸோ அவசர காலங்கள்ல அந்த அணைய வந்து திறந்து விடும்போது, அதிகமான நீர் வந்து வெளியேறும். ஸோ அந்த டைம்ல இந்தியாவுடைய எல்லை கிராமங்கள் பகுதிகளில் உள்ள மக்கள் வந்து பாதிப்படைவாங்க. ஸோ அதனால இந்த வெள்ள பாதிப்ப வந்து நம்ம தடுக்கும் வகையில, இந்த அபாயத்த தடுக்கும் வகையில தான் அருணாச்சல பிரதேசத்தில வந்து சியாங் திட்டத்த மேற்கொள்ளப் போவதாக பெமா காண்டு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பெமா காண்டு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த சியாங் திட்டம் எங்க மேற்கொள்ள போறாங்க அப்படின்னா, அருணாச்சல பிரதேச மாநிலத்தில இருக்கக்கூடிய உப்ரி, சியாங் மற்றும் சியாங் மாவட்டங்கள்ல பாயக்கூடிய சியாங் நதியில தான் அணைய கட்டப் போறாங்க. ஸோ 11,000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட நீர்மின் திட்டமானது மேற்கொள்ள போறாங்க. அந்த திட்டம் தான் சியாங் திட்டம். ஸோ அதன்படி அணை அமைக்க போறாங்க. அந்த அணை பார்த்தீங்கன்னா, 900 கோடி கன அடி தண்ணீரை இருப்பு வைக்க முடியும். அந்த அணை மூலமாக 900 கோடி கன அடி தண்ணீர வந்து இருப்பு வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.